வணக்கம். மன உறுதி, நம்பிக்கை, அப்புறம் உள் அமைதி. இந்த மாதிரி விஷயங்களை பத்தி பேசுறது சுலபம். ஆனா வாழ்க்கையில கடைபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஆமா, நிஜமாவே. இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற இந்த குறிப்புகள் சிவன் ஒரு பக்தர்கிட்ட நேரடியா பேசுற மாதிரி இருக்கு. வாழ்க்கையோட பெரிய சவால்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குது. அதுவும் இது ஏதோ தத்துவ புத்தகம் மாதிரி இல்ல. ஒரு அக்கறையான வழிகாட்டியோட பேச்சு மாதிரி இருக்கு இல்லையா? அதேதான். வாங்க, இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். கண்டிப்பா. நம்மளோட நோக்கம் என்னன்னா, இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான உளவியலையும் நடைமுறைக்கு தேவையான பாடங்களையும் புரிஞ்சுக்கிறது தான். சரி. கஷ்டம் வரும்போது மனசு உடையாம எப்படி இருக்கிறது, நம்பிக்கை எப்படி ஒரு கவசமா மாறுது, விடாமுயற்சியோட உண்மையான அர்த்தம் என்ன, இந்த மாதிரி கேள்விகளுக்கு. ஆ, இந்த குறிப்புகள்ல இருந்து உங்களுக்கு தேவையான பதில்களை எடுத்து கொடுக்கறது தான் நம்ம வேலை. இது ஒரு பயணமா நினைச்சுக்கோங்க. நாம எல்லாரும் சேர்ந்து இந்த பயணத்தை தொடங்கலாம். சரி. அப்போ பயணத்தோட முதல் அடுக்கு, இந்த குறிப்புகள் ஆரம்பிக்கிற விதமே எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தோணுச்சு. ம் பொதுவா ஆறுதல் சொல்றவங்க கவலைப்படாதே, எல்லாம் சரியாயிடும் தான் ஆரம்பிப்பாங்க. ஆனா இங்கோ துன்பமே இல்லாத வாழ்க்கை என்று ஒன்றுமே கிடையாதுன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லுது. ஆமா. அதுவும் எப்படி இன்பம் ஒரு மாயையோ துன்பமும் ஒரு மாயைதான் அப்படின்னு ஒரு உண்மையோட ஆரம்பிக்குது. இத முதல்ல படிக்கும்போது என்னடா அது ஆரம்பமே எப்படி இருக்குன்னு தோணுச்சு. இது ஒரு விதத்துல எதிர்மறையா இல்லையா? நீங்க சொல்றது புரியுது. அது எதிர்மறையா தெரியலாம். ஆனா உண்மையிலே இது ரொம்ப யதார்த்தமான, ஒரு விதத்துல சொல்லப்போனா ஆக்கப்பூர்வமான பார்வை. யதார்த்தமான பார்வையா? எப்படி? யோசிச்சு பாருங்க. ஒரு டாக்டர் கிட்ட போகும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவர் பொய் சொன்னா நல்லா இருக்குமா? இல்ல ஆமா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, இதுதான் அதுக்கான மருந்துன்னு சொன்னா நல்லா இருக்குமா? ரெண்டாவது தான் சரி. இந்த குறிப்புகள் அந்த ரெண்டாவது டாக்டர் மாதிரி. வாழ்க்கையில துன்பம் ஒரு தவிர்க்க முடியாத பாகம்னு முதல்லயே நம்ம ஒத்துக்கிட்டா, அது வரும்போது நம்ம உடைஞ்சு போக மாட்டோம். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்ற கேள்வியே வராது. ஓ, அப்போ இது யதார்த்தத்தை ஏத்துக்கிற முதல் படி. சரிதான். அந்த வரியில இன்பமும் ஒரு மாயை, துன்பமும் ஒரு மாயைன்னு சொல்றது இன்னும் ஆழமா இருக்கு. அப்போ சந்தோஷமா இருக்கிறதும் நிரந்தரம் இல்லைன்னு சொல்றாங்களா? மிக சரியா சொன்னீங்க. ரெண்டுமே நிரந்தரம் இல்ல. அலைகள் மாதிரி வந்துட்டு போகும். அலைகள் மாதிரி. நாம அந்த அலைகள்ல அடிச்சிட்டு போற கப்பலா இல்லாம, அந்த அலைகளை வேடிக்கை பார்க்கற கலங்கர விளக்கமா இருக்கணும். அதுக்கு பேர் தான் மனோபக்குவம்னு இந்த குறிப்புகள் சொல்லுது. மனோபக்குவம். அது மட்டும் இல்ல, இன்னொரு அழகான வரியும் இருக்கு. கடினமாக இருக்கும் பாதைதான் அழகான இடத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும். நாம எப்பவுமே சுலபமான பாதையை தேடுறோம். ஆனா ஆமா, யாருக்கு தான் கஷ்டப்பட பிடிக்கும்? ஆனா பெரிய மலை மேல ஏறினாதானே உலகத்தோட அழக முழுசா பார்க்க முடியும். அந்த கடினமான பாதை தான் துன்பம். ஆனா அது நம்மள ஒரு நல்ல இடத்துக்கு தான் கூட்டு போகுது. வாவ், அந்த ஒப்பீடு அருமை. அப்போ வாழ்க்கையில கஷ்டம் வர்றது ஒரு தண்டனை இல்ல, அது ஒரு பயணம். சரி, இந்த கடினமான பயணத்துக்கு நமக்கு சக்தி வேணுமே, அந்த சக்தி எங்கிருந்து வருது? இந்த குறிப்புகள் அதுக்கு என்ன பதில் சொல்லுது? அதுக்கு தான் இந்த உரையாடலோட அஸ்திவாரமே வருது. நம்பிக்கை. நம்பிக்கை. வெறும் நம்பிக்கை இல்ல, அசைக்க முடியாத நம்பிக்கை. இங்க சிவன் வெறும் கடவுளா சித்தரிக்கப்படல. ஒரு தந்தையா, ஒரு நம்பனா, ஒரு வழிகாட்டியா வர்றாரு. அதனாலதான் அப்பனீசன்ங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வருது. ஆமா, கவனிச்சேன். தாங்கி பிடிக்க உன் அப்பன் ஈசன் இருக்கிறேன்னு நம்புங்கிற வரிய கேக்கும்போது யாரோ நம்ம தோள்ல கை போட்டு ஆறுதல் சொல்ற மாதிரி ஒரு உணர்வு வருது இல்லையா? கண்டிப்பா. அதுவும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் அப்படிங்கிற வாக்குறுதி ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்குது. இது வெறும் வார்த்தைகள் மாதிரி தெரியல, மனசுக்குள்ள ஒரு பாதுகாப்பு உணர்வை உருவாக்குற மந்திரம் மாதிரி இருக்கு. ஆமா, நம்மளோட பலவீனமான நேரங்கள்ல கூட நம்ம தனியா இல்லேன்னு தோணுது. அதோட உளவியல் தாக்கம் ரொம்ப ஆழமானது. நம்ம தனியா ஒரு விஷயத்தை எதிர்கொள்ளும் போது இருக்கிற பயத்தை விட எனக்கு துணையா ஒரு சக்தி இருக்குன்னு நம்பும்போது வர்ற தைரியம் பல மடங்கு அதிகம். இது ஒரு பிளாசிபோ எஃபெக்ட் மாதிரியா? கிட்டத்தட்ட அப்படிதான். நம்பிக்கைங்கிற மருந்து பாதி நோயை குணமாக்கிடும். அதுக்கு தான் நம்பிக்கை என்னும் நந்தா விளக்கு நள்ளிரவிலும் உனக்கு வழிகாட்டும்னு சொல்லியிருக்காங்க. வாழ்க்கை இருண்டு போச்சுன்னு நினைக்கிற நேரத்துல அந்த சின்ன நம்பிக்கை விளக்கு தான் வழிகாட்டும். அந்த விளக்கு எங்கோ தூரத்தில் இல்ல, நம்ம கூடவே இருக்குன்னு சொல்லுது. நீ வெளியே பார்க்கும் திசை எல்லாமே நான் இருப்பேன் அப்படிங்கிற வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாம பார்க்குற எல்லாத்துலயும் அந்த தெய்வீக ஆதரவு இருக்குன்னு நினைக்கும்போது தனிமை உணர்வே வராது. அப்புறம் அந்த கண்ணீர் பத்தின வரி, அது நிஜமாவே உருக்கமா இருந்துச்சு. எந்த வரி? என் முன் நீ சிந்தும் கண்ணீர் துளி என்றும் விலைமதிப்பெற்றது. நம்ம அழுக கூட மதிக்கப்படுதுங்கிறது எவ்வளவு பெரிய ஆறுதல். ஆமா,
ஏன்னா பல நேரங்கள்ல நம்ம உணர்ச்சிகளை வெளிப்படுத்த கூட பயப்படுவோம். அழுதா பலவீனமா தெரியும்னு நினைப்போம். ஆமா, அது உண்மைதான். ஆனா இங்க உங்க பலவீனமான தருணங்கள் கூட மதிக்கப்படுது, கவனிக்கப்படுதுன்னு சொல்லப்படுது. இது ஒரு ஆழமான இமோஷனல் வேலிடேஷன். நான் தனியா போராடுறேங்கிற எண்ணம் தான் மனசளவுல நம்மள உடைச்சு போடும். சரிதான். ஆனா நான் பாக்குற திசையெல்லாம் துணை இருக்கு, என் கண்ணீருக்கு கூட மதிப்பு இருக்குன்னு ஒருத்தர் நம்ப ஆரம்பிச்சுட்டா அவரோட மனவலிமை வேற லெவல்ல இருக்கும். சரி, இந்த மனவலிமை, இந்த நம்பிக்கை எல்லாம் நமக்குள்ள இருக்கு. ஆனா வெளியுலக நம்மள சும்மா விடாத விமர்சனங்கள், புறக்கணிப்புகள், குத்தலான பேச்சுகள்னு. ஹா, தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கும். ஆமா, அதை எப்படி சமாளிக்கிறது? அத பத்தி இந்த குறிப்புகள் ஏதாவது சொல்லுதா? ஓ, சொல்லுதே. அதுவும் ரொம்ப சுவாரஸ்யமா கொஞ்சம் நக்கலா சொல்லுது. அப்படியா? ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி அது. குறை சொல்லும் வாய்களை செங்கல் வைத்து அடைத்தாலும் அது செங்கல் சரியில்லை என குறை சொல்லுமாம். இது நல்லா இருக்கே. இது எவ்வளவு ஒரு அற்புதமான வரி. குறை சொல்றவங்களோட இயல்பே அதுதான். நீங்க என்ன செஞ்சாலும் அவங்க குறை சொல்லத்தான் போறாங்க. அதனால அவங்களுக்காக உங்க சக்தியை வீணாக்காதீங்கன்னு எவ்வளவு எளிமையா சொல்லியிருக்கு பாருங்க. ஆமா, இது நிஜமாவே வேடிக்கையா இருக்கு. செங்கல்லே கூட குறை சொல்லுவாங்கன்னா, அப்போ நாம அவங்க கிட்ட இருந்து பாராட்ட எதிர்பார்க்கறதே முட்டாள்தனம். அதேதான். இதை விட ஒரு படி மேல போய், உன் முதுகிற்கு பின்னால பேசுபவர்களை பற்றி கவலைப்படாத, நீ அவர்களுக்கு ஒரு அடி முன்னால் இருக்கிறாய் என்று பெருமைப்படணும் சொல்லுது. இது ஒரு முழுமையான மனநிலை மாற்றம். விமர்சனத்தை அவமானமா பார்க்காம முன்னேற்றத்தோட அறிகுறியா பார்க்க சொல்லுது. எக்ஸாக்ட்லி. உங்கள பத்தி மத்தவங்க பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா நீங்க கவனிக்கப்பட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறீங்கன்னு அர்த்தம். சும்மா இருக்கிறவங்கள பத்தி யாரும் பேச மாட்டாங்க. பேசவே மாட்டாங்க. அப்போ விமர்சனத்தை உங்க வெற்றிக்கான ஒரு அளவுகோலா, ஒரு மெட்ரிக்கா கூட மாத்திக்கலாம். எனக்கு எதிரிகளே இல்லைன்னா நான் இன்னும் வேகமா போகலையோன்னு உங்களையே நீங்க கேட்டுக்கலாம். இது ஒரு சக்தி வாய்ந்த உளவியல் உக்தி. சரி, விமர்சனம் ஒரு பக்கம்னா, நிராகரிப்பு, ரிஜெக்ஷன், அது இன்னொரு பெரிய வலி. உனக்கு தகுதி இல்ல, உன்னால முடியாதுன்னு ஒருத்தவங்க சொல்லும்போது மனசு உடைஞ்சு போகுமே, அத பத்தி என்ன சொல்லுது? அதற்கும் ஒரு அற்புதமான பார்வை இருக்கு. நிராகரிப்பு ஒரு முற்றுப்புள்ளி இல்ல, அது ஒரு கம்பா, ஒரு திருப்புமுனைன்னு சொல்லுது. திருப்புமுனையா? ஆமா, உனக்கு தகுதி இல்லை, உன்னால் முடியாது என புறக்கணிக்கப்படும் தருணத்தில்தான் அந்த தகுதியையும் முடியாததையும் அடைவதற்கான பல மடங்கு பலத்தைப் பெறுகின்றாய் என்ற வரிகள் இதைத்தான் உணர்த்துகின்றன. யாராவது உங்களை நிராகரிக்கும்போது அது உங்களை பலவீனப்படுத்தல, அது உங்களுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிற உண்மையான சக்தியை தட்டி எழுப்புது. அப்போ ரிஜெக்ஷன் இஸ் ரீடைரக்ஷன் சொல்ற மாதிரி, ஒரு கதவு மூடும்போது இன்னொரு சிறந்த கதவு நமக்காக திறக்குது. அதேதான். ஒரு வேலை கிடைக்கலன்னா, ஒருவேளை அது நாம சொந்தமா ஒரு தொழில் தொடங்குறதுக்கான அறிகுறியா இருக்கலாம். சரியா சொன்னீங்க. அந்த வலியையும் அவமானத்தையும் எரிபொருளா மாத்தி இன்னும் வேகமா ஓடணும். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னது? நம்மள காயப்படுத்தினவங்கள திரும்ப காயப்படுத்த நினைக்க கூடாது, பழிவாங்க நினைக்க கூடாது. அதுக்கு பதிலா சிரித்து விட்டு கடந்து போயிடுங்கள். அதுவே அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் பெரிய தண்டனையாக இருக்கும்னு ஒரு அறிவுரை சொல்லப்படுது. வா, இது ஒரு பெரிய பக்குவம் தேவைப்படுற விஷயம். ஆமா, இது உங்க மன அமைதியை காப்பாடுத்துது. பழிவாங்கும் எண்ணம் உங்களை உள்ளுக்குள்ளேயே எரிச்சிடும். ஆனா ஒரு புன்னகை உங்களை விடுவிக்கும். இந்த மனப்பான்மை வளர்த்துக்கிறதுக்கு விடாமுயற்சி ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா ஒரு தடவை நிராகரிக்கப்பட்டதும் சோர்ந்து போயிடலாம். விடாமுயற்சி பத்தி இந்த குறிப்புகள் என்ன சொல்லுது? விடாமுயற்சிக்கே மிக மிக அதிக முக்கியத்துவம் கொடுக்குது. வெறும் நம்பிக்கை மட்டும் போதாது, அது செயல்ல வெளிப்படணும்னு அழுத்தமா சொல்லுது. செயல்ல வெளிப்படணுமா? ஆமா, அதுக்கு ஒரு அழகான உருவகம் பயன்படுத்துது. விதை கூட இங்கு விழுந்துதான் எழுகிறது. யோசிச்சு பாருங்க, ஒரு விதை முளைக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது? அது மண்ணுக்குள்ள புதைக்கப்படுது. ஆமா, இருட்டு, அழுத்தம், தனிமை, இது எல்லாத்தையும் தாண்டி தான் அது மேல வருது. அப்போ வாழ்க்கையில நாம விழுறது தோல்வி இல்ல, அது வளர்ச்சிக்கான முதல் படி. வாவ், அந்த விதை உருவகம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அப்போ தோல்விங்கிறது புதைக்கப்படுறது மாதிரி, அதுக்கப்புறம் முளைச்சு வர்றது தான் உண்மையான வளர்ச்சி. வெற்றிக்கு தான் எல்லை உண்டு, முயற்சிக்கு என்றுமே இல்லைங்கிற வரியும் இதட்டான் சொல்லுது இல்லையா? ஆமா, ஒரு கட்டத்துல வெற்றி அடைஞ்ச பிறகும் முயற்சி நிற்கவே கூடாது. இத ஒரு பெரிய படமா பார்த்தா விடாமுயற்சிங்கிறது நேர்மறை சிந்தனையோட கைகோர்த்து போகுது. நேர்மறையான சிந்தனைகள் உன்னை நேர்மறையான பாதைகளுக்கு அழைத்துச் செல்லும்னு ஒரு வரி இருக்கு. ஆனா இது வெறும் விஷஃபுல் திங்கிங் மாதிரி இல்லையா? நான் ஜெயிப்பேன்னு நினைச்சா மட்டும் போதுமா? இல்ல, அதான் விஷயம். இது வெறும் விஷஃபுல் திங்கிங் கிடையாது. நான் ஜெயிப்பேன்னு சும்மா நினைச்சிட்டு உட்கார்ந்தா பத்தாது. நான் ஜெயிப்பேன், அதுக்காக நான் உழைக்கிறேன்னு இருக்கணும். ஓ,
செயலும் முக்கியம். மிக முக்கியம். கடினமாக கவனமாக நம்பிக்கையுடன் உழைப்பவர்கள் வரலாற்றில் தோற்றதில்லைன்றது ஒரு செயலூக்கத்தை கொடுக்கிற கருத்து. இது வெறும் நம்பிக்கை வை எல்லாம் நடக்கும்னு சொல்ற செயலற்ற தத்துவம் இல்ல. நம்பிக்கை வை ஆனா அதுக்காக உழை அன்னு சொல்ற செயல் சார்ந்த தத்துவம். சரி, நாம ரொம்ப உழைக்கிறோம், நேர்மையா இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல மத்தவங்க நம்மளை ஏமாத்திட்டு போயிடுறாங்க, நம்ம உழைப்ப திருடிட்டு போயிடுறாங்க. அப்போ கோபம், விரக்தி எல்லாம் வருமே. வரும். அவங்கள பழி வாங்கணும்னு தோணுமே. அந்த மாதிரி நேரத்துல என்ன செய்யணும்? இது ஒரு முக்கியமான கேள்வி. இதுக்கு இந்த குறிப்புகள் ரொம்ப தெளிவான ஒரு பதில சொல்லுது. என்ன அது? பழிவாங்கும் வேலைய நீங்க செய்யாதீங்க, அத காலத்திடம் விட்டுடுங்க. உங்களை ஏமாற்றியவர்களை பழிவாங்க நினைக்காதீர்கள், காலம் அவர்களை கவனித்துக் கொள்ளும்னு அறிவுறுத்துது. இதுக்கு பேர்தான் கர்மா. கர்மா. நீங்க விளைச்சத நீங்களே தான் அறுவடை செய்யணும். ஒருவேளை அவங்க தப்பிச்சிட்டா, அவங்களுக்கு எந்த தண்டனையும் கிடைக்காம நல்லா வாழ்ந்தா, அந்த அநீதியை பார்க்கும்போது மனசு கஷ்டப்படுமே. அங்கதான் பொறுமைங்கிற குணம் தேவைப்படுது. நீதி கிடைக்க தாமதமாகலாம், ஆனா நிச்சயம் கிடைக்கும். தாமதமாயினும் என்றும் தர்மமே வெல்லும்ங்கிற கருத்து அந்த நம்பிக்கையத்தான் கொடுக்குது. சரி. சில நேரங்கள்ல அவங்களுக்கான விளைவுகள் நம்ம கண்ணு முன்னாடியே நடக்கும்னு சொல்லுது. அவர்களின் கர்மா நிச்சயம் அவர்களை சென்றடையும். நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அது உங்கள் கண்முன்னே நிகழும். ஆனா அதுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்க கூடாது. நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும். அந்த வரியில ஒரு எச்சரிக்கையும் இருக்கு. காலத்தையும் நேரத்தையும் மட்டும் எப்பொழுதும் ஏமாற்றவே முடியாது. அது மத்தவங்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் பொருதும் இல்லையா? மிகச்சரியான புள்ளி. அதுதான் விஷயம். இது ஒரு இருவழி பாதை. மத்தவங்க செஞ்ச தப்புக்கு காலம் பதில் சொல்லும் நம்புறது நமக்கு அமைதியை கொடுக்கும். அதே நேரத்துல நம்ம செயல்களுக்கும் காலம் கணக்கு வைக்கும்னு தெரிஞ்சுக்கணும். ஆமா, அது நம்மள நேர்மையா வாழ வைக்கும். இது ஒரு சமநிலையான பார்வை. நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்குங்கிற பொறுப்புணர்வை இது கொடுக்குது. தனிப்பட்ட கோபத்தையும் வெறுப்பையும் கைவிட்டுட்டு ஒரு பெரிய பிரபஞ்ச நீதியில நம்பிக்கை வைக்கும்போது நம்ம மனசுல இருக்கிற பாரம் தானா குறையும். இந்த உரையாடலை ஒரு முறை திரும்பி பார்த்தா, வாழ்க்கையோட சவால்களை எதிர்கொள்றதுக்கு ஒரு முழுமையான வழிகாட்டி மாதிரி தெரியுது. துன்பம் தவிர்க்க முடியாததுன்னு ஏத்துக்கிறதுல ஆரம்பிச்சு அசைக்க முடியாத நம்பிக்கைய ஒரு கவசமா மாத்திக்கிட்டு, ஆமா, அப்புறம் விமர்சனங்களையும் நிராகரிப்புகளையும் படிக்கட்டுகளா மாத்தி விடாமுயற்சியோட முன்னேறி போய் இறுதியில நீதியின் மேல நம்பிக்கை வச்சு மன அமைதியோட இருக்கிற வரைக்கும் ஒரு முழுமையான பயணம். ஆமா, இந்த குறிப்புகள் சொல்றதெல்லாம் ஒரு பெரிய மனநிலை மாற்றத்தை உருவாக்குறதுக்கு தான். சரி, நாம விடை பெறறதுக்கு முன்னாடி உங்களை சிந்திக்க வைக்க ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். சொல்லுங்க. இந்த குறிப்புகள்ல ஒரு இடத்துல வருது, உன் எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் சொற்களும் செயல்களும் நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்களுக்கு நல்லது செய்யும் எனில் நீ என்னை தேட வேண்டியதில்லை, நானே உன்னை தேடி வருவேன். இத கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. வாவ், இது ரொம்ப சக்தி வாய்ந்த வரி. ஒருவேளை பக்தியோட உச்சக்கட்ட வடிவம் நாம செய்யற பூஜைகளோ சடங்குகளோ கோயில்களுக்கு போறதோ இல்லாம நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு நாம செய்யற சின்ன சின்ன நன்மையா இருக்குமோ? அதாவது சேவைதான் வழிபாடா இருக்கலாம். ஒருத்தருக்கு உதவுறது, ஆறுதலா 4 வார்த்தை பேசுறது, மத்தவங்கள பத்தி தப்பா பேசாம இருக்கிறது, இதுதான் உண்மையான வழிபாடா இருக்குமோ? இந்த ஒரு எண்ணம் ஆன்மீகத்தை நாம பாக்குற விதத்தையே